ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஜனவரி 11 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே இவங்க எல்லாருமே ரோஹிணியை தேடி போயிட்டுருக்காங்கல்ல. இங்கே ரோஹிணி ஏற்கனவே அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி மனோஜனை ஏமாற்றிட்டாருமா அப்படின்னு சொல்லி அழுதோடனே அவங்க அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடி, நீ அவரை ஏமாத்தலையா, நீ எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்கன்னு தெரியும்ல அப்படின்னோடனே, இந்த மாதிரி ஒரு வயசானவனை நம்பி என் வாழ்க்கையை தொலைச்சி இப்போ தான் எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழலாம்னு நினைக்கும்போது அவனை என்னை ஏமாற்றிட்டேன், இனிமேல் நாங்கள் போகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் காரில் எப்போ மாதிரி மனோஜை திட்டிட்டு சண்டை போட்டுகிட்டே வந்துட்டு இருக்காங்க காரில். இங்கே என்ன ஆகுதுன்னா, பார்வதி வந்து விஜயா பக்கம் வரும்போது, என்ன விஜயா பண்ணி வச்சுருக்கேன், நான் உனக்கு ஒரு பொக்கிஷத்தை அனுப்பி விட்ருக்கேனே, அதை போய் இப்படி தொலைச்சிட்டு வந்து நிற்கிறியே, அந்த மாதிரி ஒரு பணக்கார பொண்ணு உனக்கு கிடைக்குமா, வீட்டு வாசலில் பார்த்தேன் இந்த மாதிரி மீனை வந்து பூக்கடை வர வச்சுருக்கா அப்படின்னோடனே, அவள் செஞ்சுறதை பார்த்தியா, இவன் என் பேரில் பார்லர் ஆரம்பித்தது எப்படி இருக்குது, இவன் அதுக்குன்னு என் பேரில் பூக்கடையை ஆரம்பித்து வச்சுருக்கானோடனே, இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லை, ஒழுங்காக அவனை வந்து சீக்கிரமாக தேடி கூட்டிகிட்டு வர சொல்ல. அந்த பொண்ணு வேற பணக்கார வீட்டு பொண்ணு, எதனாச்சும் பண்ணிருச்சுன்னா அவங்க அப்பாவுக்கு நீ எப்படி பதில் சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, காரில் போயிட்டு இருக்கும்போதே இங்கே ரோஹிணிகிட்ட வந்து உங்கள் அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, நீ இனிமேல் ஊருக்கு போக மாட்டியானோடனே, இல்லைம்மா நான் பேசாமல் இங்கேயே இருக்க போகிறேன், நான் எங்கேயுமே போகலை, எனக்கு கொஞ்சம் நேரம் தூங்க விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அதுக்குள்ளே இங்கே என்ன ஆகுதுன்னா, மனோஜ் அதுக்குள்ளே சண்டை போட்டுட்டு நிறுத்துடா காரை, நான் கீழே இறங்குறேன், நானே நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு போகும்போது கிறிஷ் அங்கே பால் வந்து இவங்க கார் மேலே வந்து விழுது. எவன்டா அவன் என் காரில் வந்து பால் போட்டது அப்படின்னு முத்து திரும்பும்போது கிறிஷ் வந்து நிற்கிறான். அப்புறமா கிறிஷ் கிட்ட சொல்லி இவங்க பாட்டிக்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து இதை ரோஹிணி பார்த்துட்டு எங்கே இவங்க இங்கே வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு செப்பலெல்லாம் எடுத்துகிட்டு பின்னாடி போய் நின்றுக்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா வந்து வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை வாங்க மாப்பிள அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு டக்குன்னு வாய் வருது. அப்புறமா சமாளிச்சுட்டு வாங்க தம்பின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. எல்லாரும் உள்ளே வந்தோடனே தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இங்கே பின்னாடி ரோஹிணி நிற்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.